இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, ஒரு முறை உலகிலேயே மிகச்சிறந்த தொழில் எது என்ற ஒரு போட்டியானது தொழிலாளர்களுக்குள் நடைபெற்று வந்தது. அவ்வாறு அதில் முக்கியமாக அந்த கலந்தாலோசிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று, ஒரு டாக்டர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் இருக்கிறார். அடுத்ததாக ஒரு என்ஜினியர் ஒருவர் இருக்கிறார். அடுத்ததாக ஒரு லாயர் ஒருவர் அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது முதலாக இன்ஜினியர், எங்களுடைய தொழில்தான் முதலில் மிகவும் சிறந்த தொழில், முதலாக தோற்றுவிக்கப்பட்ட தொழில் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாரும் அவர் மேலே கீழே ஏற இறங்க பார்க்குறாங்க. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், விவிலியம் எடுத்து வாசித்து பாருங்களேன். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 31வது வசனம் எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 31வது வசனம். அதாவது அந்த இன்ஜினியர் இவ்வாறு சொல்லுகிறார், வாசிங்க. தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், மிகவும் நன்றாயிருந்தன, நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. அதாவது தங்களுடைய கைவினை பொருட்களை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு இன்ஜினியர் ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை கட்டினார் என்றால், ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார் என்றால், அவர் பார்க்கின்ற பார்வைக்கும் மற்றவர் அனைவர் பார்க்கின்ற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கிறது அன்பானவர்களே. இவ்வாறு சொல்லி அவர் சொன்னார், முதலிலே கடவுள் அவர் முதல்ல என்ஜினியராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த என்ஜினியரிங் தொழில் தான் ரொம்ப முக்கியமான தொழில், பொறியியல் தொழில் தான் என்று சொன்னார். உடனடியாக டாக்டர் அவர்கள், அப்படி அல்ல நண்பரே, எங்களுடைய தொழில் தான் ரொம்ப முக்கியமான தொழில், உங்களுடைய தொழில்லாம் வெறும் பார்வையில் தான் வந்தது. அந்த 2வது அதிகாரம் தொடக்க நூல் அதே புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிப்போம். 2வது அதிகாரம் 21வது வசனம். கடவுள் ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்தார். அது கூட பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்வாங்க? அனஸ்தீசியா கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுப்பாங்க. அந்த காலத்திலே தொடக்கத்திலே கடவுள் மனிதருக்கு அனஸ்தீசியா கொடுத்து பழகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்ன செய்கின்றார்? அவன் உறங்கும் பொழுது ஒரு சர்ஜரி ஒன்றும் நிகழ்த்தி இருக்கிறார், ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கிறார். என்ன செய்கிறார்? விலா எலும்பை எடுத்து அதை சதையால் அடைத்தார். அது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அன்பானவர்களை. சதையில் அடைத்து அவர் என்ன செய்கின்றார்? குளோனிங் கூட செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே போல மனிதரை போல ஒரு பெண்ணை உருவாக்கி அவர் அழகு பார்த்திருக்கிறார். எனவே இப்பொழுது டாக்டர் சொல்லுகிறார், இன்ஜினியரிங் விட அல்லது நீங்கள் லாயர் அந்த தொழிலை விட டாக்டர் தொழில் தான் முக்கியமான தொழில் என்று சொல்லும் பொழுது உடனடியாக அந்த லாயருக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது. அவர் என்ன செய்கின்றார்? 3வது அதிகாரம் அன்பானவர்களே எடுத்து வாசிப்போம். 3வது வசனம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாம்பு என்ன செய்கின்றது? மனிதனை வஞ்சிக்கும் விதமாக அது நம்ம ஏவாளை அணுகுவதை பார்க்கின்றோம். 3வது வசனம். ஆனால் முன்னக்கூடாது கூடாது நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் பாம்பு அன்பானவர்களே முதல் லாயர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி வாதாடுகிறது பாருங்களேன், என்னென்ன கருத்துக்களை சொல்லுகிறது. முக்கியமாக இந்த லாயர் எப்படி வெற்றி பெறுவார்கள்? உண்மைக்காக அல்ல, அல்லது நீதியாக இருக்கிறாங்க, நியாயமாக இருக்கிறாங்க, அதனால் அவர்களுக்கு அந்த கேஸில் அவங்க வெற்றி பெறுகிறாங்க, அப்படி இல்லை அன்பானவர்களே. ஆனால் அவர்கள் எடுத்து வைத்தும் கருத்துக்கள், அவர்கள் வரிசைப்படுத்தி சொல்லுகின்ற அந்த ஆர்கியூமெண்ட், அதன்படிதான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பாம்பு சொல்லுகின்ற கருத்துக்களை பாருங்களேன், வாசிங்க. 4வது வசனம். பாம்பு என்றால் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாக மாட்டீர்கள். ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட், நீங்க சாக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறது. 2வது, ஏனெனில் உண்டால்
உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று பாம்பு வந்து பெண்ணிடம் சொல்லுகின்றது. இரண்டாவது ஆர்கியூமெண்ட், நீங்க எல்லாம் யாரோ உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க, கடவுள் வந்து உங்களை வந்து தப்பான வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறார், நீங்க செத்து போவீங்க அல்லது வந்து நீங்க வந்து அப்படியே இருந்துருவீங்க என்று. அப்படி இல்லை அன்பானவர்களே. அந்த பாம்பு சொல்லுகின்றது அந்த ஏவாளை பார்த்து உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, கடைசி வாதம் அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுகின்றது? நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள் என்று சொல்லு. அன்பானவர்களே, பல வேளைகளிலே சாத்தான் வந்து இதைத்தான் சொல்லிக் கொடுக்கும். சாத்தான் வந்து இதைத்தான் உங்களிடம் சொல்லிக் கொடுக்கும். இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த லாயர் சொல்லுகிறார், நாங்கள் தான் வந்து முதலாக தொடங்கிய தொழிலில் வெற்றி பெற்று இருக்கிறோம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஏவாள் என்ன செய்தது? அந்த பழத்தை பிடித்து ஒரு கடி ஒன்று கடித்து விட்டு அதை சென்று அதை ஆதாமிடமும் கொடுக்கின்றது. பின்று நடந்ததெல்லாம் தெரியும். யாவே கடவுள் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கிறார். மேலும் உடைத்து உண்பவனாக ஆதாம் உருவாகின்றான். ஏவாள் கஷ்டப்பட்டு அவர் பிள்ளை பெற்றவர்களாக மாறுகிறார் என்பதை எல்லாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்படி சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறானாம், முதல் தொழில் எங்களுடைய தொழில் தான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்றைய நற்செய்தியில் கூட நீங்க பார்த்தீர்கள் என்றால் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு என நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். துணையாளர், அதே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருத்தமான வார்த்தை என்றால் அட்வொகேட் என்று இருக்கும். அட்வொகேட் என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லாயர். அந்த அட்வொகேட் தான் சொல்லுகின்றார். ஆனால் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அட்வொகேட்டுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த லாயருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வைக்கின்ற வாதங்கள் எல்லாம், அவன் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் தவறானவை, பொய்யானவை. அவன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. மாறாக அவன் என்ன செய்கின்றான்? தப்பான எல்லா விதமான ஆர்கியூமெண்ட்லாம் சேர்த்து அவன் சொல்லுகிறான், மனிதர்களை பாவத்தில் விட வைக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், உங்களுக்கென்று நான் ஒரு துணையாளர் ஒருவர் கொடுப்பேன், அட்வொகேட் ஒருவரை தரப்போகின்றேன். அவர் உங்களை நல்வழியில் நடத்தி செல்வார், பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார், நீதியை நிலைநாட்ட செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியானது இயேசுவினுடைய, அதாவது அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது பிரியாவிடை செய்தியை பார்க்கின்றோம் நிறைய இடத்துல. முக்கியமாக வந்து வேலை செய்பவர்கள் அவர்கள் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அவர்கள் இந்த பிரியாவிடை அவருடைய செய்தியை சொல்லுவார்கள். ஸ்கூல் காலேஜெல்லாம் படித்த முடியலாம். இப்போ 12th பசங்கள்லாம் நேற்று ரிசல்ட் வந்தது, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வகுப்புகளை முடித்து விட்டு செல்லும் பொழுது அல்லது அவருடைய வேலைகளிலிருந்து அவர்கள் விடைபெறும் பொழுது அவர்கள் கொடுக்கின்றது பிரியாவிடை செய்தி. அந்த பிரியாவிடை செய்தி அன்பானவர்களே, அது ரொம்ப எமோஷனலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல பலர் அழுது விடுவார்கள். ஆசிரியர்களும் அழுவார்கள், மாணவியர்களும் அழுவார்கள், அல்லது விடைபெறுபவரும் அழுவார். ஒரு சில நேரங்களில் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் அழுவதை எல்லாம் பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? நாங்கள் படித்து பெரியாளாக மாறிவிட்டு வரும்பொழுது, நாங்கள் வேலை செய்து அல்ல பெரியவளாக மாறிவிட்ட உடனே இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டி கொடுக்குறோம், அல்லது இந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னொரு பில்டிங் ஒன்று கட்டி கொடுக்குறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களிலே அது நடைபெறும் அன்பானவர்களே. பல நேரங்களிலே அது வந்து வெறும் வாய்ப்பேச்சோடு நின்று விடுவதை பார்க்கின்றோம். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில அவர் பிரியாவிடை செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அந்த பிரியாவிடை செய்தியில பல வாக்குறுதிகள் கொடுக்கிறார். உதாரணத்திற்கு எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி அன்பானவர்களே 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்லா கவனிக்க வேண்டும். நீங்க, நான் போகும் இடத்திற்கு உங்களுக்கு தெரியும் என்றார். அதாவது முதல்ல அவர் தன்னுடைய பிரியாவிடை அவருடைய பேச்சில் அவர் சொல்லுகிறார், நான் போகின்ற இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தோமா சொல்லுகின்ற ஒரு செய்தியை பாருங்களேன். தோமா பதில் சொல்லுகிறார், அவரிடம், நீர் எங்கே போகின்றீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீ போகும் இடத்திற்கு வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். உடனே இயேசு அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? வழியும் வாழ்வும் உண்மையும் நானே என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசு கொடுக்கின்ற அந்த ஒரு வாக்குறுதி அன்பானவர்களே, நான் போகும் வழி உங்களுக்கு என் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றார். 8வது வசனம், அதே அதிகாரம் 8வது வசனம் 14:8. அப்பொழுது பிலிப்பு அவரிடம்,
தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்லுகிறார். உடனடியாக 10வது வசனத்தில் அதற்கு பதில் சொல்லுகிறார், நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை. இவ்வாறு அவர் சொல்லும் பொழுது விண்ணகத்தை பற்றி பேசுகிறார், தந்தை கடவுளை பற்றி பேசுகிறார், பல்வேறு விதமான குறிப்புகளை பற்றி பேசுகிறார். மக்களால் புரிந்து கொள்ளவில்லை அன்பானவர்களே. அதற்காக தான் இன்றைய நற்செய்தியிலே அவர் துணையாளர் என்று ஒருவரை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அந்த துணையாளர் யாருன்னு சொல்ல முடியுமா? யாரு? தூய ஆவியானவர். பாராக்லேட் என்று ஆங்கிலத்திலேயும் அட்வொகேட் என்று ஆங்கிலத்திலேயும் அந்த தூய ஆவியானவரை ஆண்டவர் அனுப்ப போகின்றார். அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த தூய ஆவிக்காக நாம் செபிக்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினராக இருந்து கொண்டு ஆண்டவர் நான் போன பின்பாக உங்களுக்கு இன்னொருத்தர் துணையாளர் ஒருவர் அனுப்புவேன், அந்த துணையாளர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த தூய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துக்கலாமா? நம்முடைய புனித அந்தோனியார் தூய ஆவிக்கு எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் வைத்திருக்கார். அன்பானவர்களே, தூய ஆவி இல்லாமல் அவர் எந்த செயல்களையும் செய்வது கிடையாது. தூய ஆவியின் பொருட்டு அன்பானவர்களே, அவர் அந்தோனியாருடைய பக்தர்களாக இருக்கிற நாம் அனைவரும் இந்த நேரத்தில் தூய ஆவிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, பல மடங்கு எங்களுக்கு தூய ஆவி வேண்டும் என்று சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.